பெரிய மனிதனா கிடையாது என்கிறார் மயில்சாமி. பேராசிரியர்கள் பெரிய மனிதர்களா? இல்லை என்கிறேன் நான். பணம் படைத்தவர்கள் பெரிய மனிதர்களா? இல்லை என்பார் ருக்மணி அம்மா. யாருங்க பெரிய மனுஷன்? பதவியில இருப்பவனா? யார் கல்யாணம் செஞ்சுக்கிட்டவனா? குழந்தைகள் பெற்றவர்களா? பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறவங்களா? சொந்தமா வீடு கட்டி இருக்கிறவங்களா? யாருங்க பெரிய மனுஷன்? என் குழந்தை பெரிய மனிதனாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, பெரிய வேலைக்கு போகின்றவர்கள், நிறைய சம்பாதிக்கின்றவர்கள் பெரிய மனிதர்களா? யோசித்து பார்த்தால் யார் பெரிய மனிதன் தெரியுமா? யாரினுடைய இருப்பினால் இந்த சமுதாயத்தின் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதோ அவன் பெரிய மனுஷங்க. அந்த பெரிய மனிதனாக நம் குழந்தைகளை நாம் உருவாக்குகிறோமா? அந்த கல்வியை நாம் அந்த குழந்தைக்கு தருகின்றோமா? இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உயர பறத்தல் என்ன என்று தெரிந்து போகும். நான் ரொம்ப வியந்து பார்க்கிற ஒரே ஹீரோங்க. There is only one hero under the sky. எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் அந்த ஆள் தாங்க ஹீரோ. இந்த மேல அந்த உண்மையா குதிக்கிறவன் நம்ம ஊர் சினிமால எல்லாம் டூப்பு. உண்மையா குதிப்பாங்க, அவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் ஹீரோ. அந்த ஹீரோவை நான் சொல்லல. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். நம்ம நாட்டிலங்க என்ன வேதனை பாருங்க. இது போலிகளை கண்டு நாம் வியக்கிறோம். அதிகாரம் பூசுகின்றவர்களுக்கு பின்னால் வியந்து நிற்கிறோம். உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். நான் ஒரு தொலைக்காட்சியில் இதை சொன்னேன். நான் யாராவது நல்லா பேசினாங்கன்னா ரொம்ப கருத்தா அதை கவனிப்பேங்க. ஏன் தெரியுமா? யாருடைய உதடுகளில் ஒளிந்திருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாதுங்க. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறதோ நம் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. அந்த ஒற்றை சொல்லை தேடித்தான் உதடுகளையும் புத்தகங்களையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப ஆழமா நான் பார்ப்பேன். யாரோ நல்லா பேசினாங்கன்னா நான் பார்ப்பேன். நீங்களும் நான் 4 பேரை சொல்றேன். அந்த 4 பேருடைய பேச்சை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி காட்டுங்கள். போட்டு போட்டு காட்டுங்க. நம்பர் 1, மார்ட்டின் லூதர் கிங். I have a dream என்ற அந்த மனிதன் பேசி இருக்கக்கூடிய பேச்சு. அந்த பேச்சு யூடியூப்ல இருக்கு. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருடைய பேச்ச போட்டுக்காரு. அடுத்ததா, நம்முடைய தாய்நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு, பாராளுமன்றம் கூடியதற்கு பிறகு முதல் ஸ்பீச் பை அவர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஒரு டாக் கொடுத்திருப்பாருங்க. அவர் விஷனரி டாக். அந்த டாக்க கேட்டு பாருங்க, பிள்ளைகளுக்கு போட்டு பாருங்க. 3வது நெகட்டிவா இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு, ஆனா அந்த எனர்ஜிக்காக கேட்டு பாருங்க. ஹிட்லர் பேசுறதை கேளுங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நின்று அந்த ஆள் பேசுறாங்க. அந்த ஆள் பேசுற ஜெர்மன் எனக்கு புரியவே புரியாது. ஆனால் ஒரு தலைமுடியை கூட அசைத்து விட முடியாதபடிக்கு அவனையே கவனித்துக் கொண்டிருப்போம். அந்த பவர் இருக்கும் அந்த ஸ்பீச்ல. போட்டு கேட்டுக்க. 4வது பர்வீன் சுல்தான் அவனுடைய பேச்சை கேளுங்க. 4 பவர்ஃபுல் ஸ்பீச். யாரேனும் பேசினா நான் அப்படி பார்ப்பேன். நான் அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம ஒபாமா பேசிட்டு இருக்காருங்க. எனக்கு தெரியலங்க, ஃபேண்டாஸ்டிக்கா பேசுறாரு. இந்த முகத்துல ஒரு இறுக்கம் தெரியுது. அந்த இறுக்கத்தில் ஒரு மேன்மை தெரிகிறது. எனக்கு அந்த கொள்கைகளில் உடன்பாடு இல்லை. நான் அந்த உருவத்தையும் அந்த பேச்சையும் மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் ஜெயிச்சுட்டாருங்க. ஜெயிச்சுட்டு பேசுற. ஜெயிக்கின்றவர்களை கூர்ந்து கவனியுங்கள். வெற்றி பெற்றவர்களை கூர்ந்து கவனியுங்கள். அவர்கள் முகத்திலே ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு இறுக்கம் இருக்கும். அந்த சாந்தத்திலும் இறுக்கத்திலும் கற்றுக்கொள்வதற்கு 1 கோடி செய்திகள் உண்டு. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதை உற்று கவனித்து பாருங்கள். அந்த மனிதர் பேசுறாருங்க. வாய் மட்டும் அவ்வளவு பவர்ஃபுல்லா அசைது, எந்த உறுப்பும் அசைல. அப்படி பாடி லாங்குவேஜ் பண்ணி ஃபேண்டாஸ்டிக்கா பேசுறார். நான் காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். 2வது முறையா ஜெயித்ததற்கு பிறகு அவர் ஆற்றிய நன்றி உரை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேங்க. இன்னைக்கும் யூடியூப்ல போனீங்கன்னா, இன்டர்நெட்ல போனீங்கன்னா அந்த பேச்சு இருக்கு. பேசுறாருங்க. We can make the change. இது அவர் சொன்ன வார்த்தை. நான் அதை நம்பினேன். மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று நான் நம்பினேன். என் இனத்து மக்களுக்காக நான் போராடுவதை இந்த சொல்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. We can make the change. அவர் பேசும்போது அவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுறாரு. நான் உற்று கவனிக்கிறேன். ஆபிரகாம் லிங்கனுடைய கடிதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவன் சொல்லுவான், என் குழந்தைக்கு சொல்லித்தாருங்கள்,
பேசுகின்ற பேச்சை எல்லாம் நம்பிவிட முடியாதபடிக்கு தோலிலே வடிகட்டி அதன் உண்மையை மட்டும் சீர்தூக்கி அவன் உணர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு கற்றுத்தாருங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். யார் எது பேசினாலும் தோலில் வடிகட்டி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் இருப்பவள் நான். திடீர்னு நான் சொன்னேன் we can make the change ன்னு இவர் சொல்றாரு. இது இவர் சொல்லலையே, இது வேற யாரோ சொல்லி இருக்கணும். அது யாரு? வேற யாரும் அவருக்கு சொல்லி தரலீங்க. அவருக்கு சொல்லி தந்தது யாருன்னா நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா கிட்ட கத்துக்கிட்டாரு ஒபாமா. நெல்சன் மண்டேலா கதை யார் கத்து கொடுத்தாரு தெரியுமா? மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் தான் கத்து கொடுத்தாரு அவருக்கு. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு யார் கத்து கொடுத்திருக்கணும்? வேற யாரா இல்லைங்க, நம்முடைய தேச தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் சொல்லி கொடுத்தாருங்க அவருக்கு. மகாத்மா காந்தியடிகளுக்கு யாராவது சொல்ல நம்ம தேடல் தான் நிக்காது. மகாத்மாவுக்கு யார் சொல்லி தந்தது? மகாத்மாவுக்கு சொல்லி தந்தது the real hero of this universe, not today, all the day of this life, the only man, the only one man, சுவாமி விவேகானந்தர். அவர் சொல்லி கொடுத்தாருங்க we can make the change. எனக்கு சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? we can make the change ன்னு சொல்லிட்டால் அடுத்த நிலைக்கு உயர்ந்தாருங்க. அவன் தானே ஆசிரியன், அவன் தானே குரு. சொல்லிக் கொடுப்பவன் ஆசிரியன், வாழ்ந்து காட்டுபவன் குருங்க. நீங்க சுவாமி விவேகானந்தர் நிக்கிற மாதிரி நின்னு பாருங்க பாப்போம். நடிக்கத்தான் முடியுமே தவிர நிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி உள்ளத்தில் ஒளி உண்டாகின் வாக்கினிலை இனிமை உண்டாகும். சத்தியம் உள்ள அந்த தேஜஸ்க்கு காரணம். அப்படி நிப்பாருங்க அவர். அடுத்த சேஞ்ச் என்ன தெரியுமா சொன்னாரு? we can make the change ன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாருங்க சுவாமி விவேகானந்தர். உங்கள் குழந்தைக்கு அது சொல்லித்தாருங்க. not only we can make the change, be the change. நீங்களே மாற்றமாக இருங்கள். மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது வேறு, நானே மாற்றமாக இருப்பேன் என்பது வேறு. அந்த உத்வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் டேக் ஆஃப் செய்கிறார்கள். யோசித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரிகிறது நமக்கு. இந்த குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா, முக்கியமா இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமா நம்ம பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்தா ஒரு லிஸ்டே ஒண்ணு போடுவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் எந்த சொல்லியும் கேட்கறது இல்ல, எந்த ஒழுக்கமும் கிடையாது, எந்த ஒரு டிசிப்ளினும் கிடையாது. எங்க காலத்துல நாங்க இருந்த மாதிரி எல்லாம் இப்போ பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுகிறார்களா இல்லையா? அவர்களுக்கு அந்த துன்பம் இருக்கிறதா இல்லையா? இது தலைமுறை இடைவெளி என்கிறேன் நான். உண்மையா சொல்றேங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், மேடையில் இருக்கும் எங்கள் எல்லோரையும் சேர்த்து சொல்கிறேன். நம் குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள், நம்மை விட ரொம்ப புத்திசாலிங்க. அதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளை விட புத்திசாலிங்கள்னு நான் சொல்றதுக்கு. இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் எழுதுனா மொத்தமா ஃபெயில் ஆயிடுவோம். அவன் பாஸ் பண்ணிடுவான். only 15 years அவன் பாஸ் பண்ணிடுவான். அவர் பிசிக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணுவாரு, மேத்தமேட்டிக்ஸோட ஓகே ஆயிடும், மத்தபடி ஃபெயில் தான். நான் தமிழ்ல மட்டும் பாஸ் பண்ணுவேன், முன்னால இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணுவாரு, 10th ஸ்டாண்டர்ட்ல இல்ல, சோ ஃபெயில் தான். யோசிச்சு பார்த்தா நம் குழந்தை நம்மை விட புத்திசாலியாக இருக்கிறது. அது நம்மை விட வேகமாக திங்க் பண்ணுதுங்க, ரொம்ப அஹெட், வேற மாதிரி அது யோசிக்குது. அதனோட நின்று அதை சமாளிக்கிறது இருக்கல கஷ்டம். ஆனால் அறம் உணர்ந்தவர்களால் அந்த குழந்தைகளை வழிபடுத்த முடியும். கதை சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு, குழந்தைகளிடம் பேசுங்கள். உங்கள் அறிவீனத்தை அந்த குழந்தைகளுக்கு முன்னால் ஒப்புக்கொள்ளுங்கள். தெரியவில்லை, கற்றுக்கொள்கிறேன் என்று மனம் தெளிந்து சொல்லுங்கள். ஆசிரியர்களிடத்திலும் நான் சொல்லிக் கொள்கிறேன். முதல் ஆண்டு தான் உங்களுக்கு. நான் ஒரு கல்லூரியில் 15 ஆண்டு காலமாக வேலை செய்கிறேன். உங்களை விட நான் சீனியர். அதுல சொல்றேன், டீச்சருக்கான அடிப்படை குணம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா டீச்சர்? நம்ம புத்திய நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறவன் இல்ல டீச்சர். ஏன்னா இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தா இதே ஏபிஆர் கல்லூரியில ஸ்கூல்ல நீங்க டீச்சரா தான் இருக்க போறீங்க. ஆனா அவன் அல்லது அவ இந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய மனுஷியாகவும் மனிதனாகவும் உயர்ந்து நிற்க போகிறான். தயவு செய்து நான் இன்றைக்கு சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆசிரியர்களே, உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும் தெரியுமா?
அந்த குழந்தைகளுடைய புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க முடியும். அவ்வளவுதான். அவர்கள் யார் என்ற அந்த குழந்தைக்கு, நீ இதுதான் என்ற அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வேலைதான் ஆசிரியர்களுக்குரியது. நான் ஒன்று சொல்லுகிறேன், 1000 நீங்க ததகினத்துவம் போட்டாலும் எந்த குழந்தைக்கும் படிப்பு சொல்லி தந்து விட முடியாது. படிக்கிறது எப்படின்னு சொல்லி தர முடியும், அவ்வளவுதான். படிப்பு சொல்லி தந்துட முடியுமா? நான் கேட்கிறேன், என்ன படிப்பு சொல்லி தரீங்க? 7ல இருந்து 9 போகுமா? போகுமா? போகாது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பக்கத்துல இருந்து கடன் வாங்குறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு தமிழ் டீச்சரா கேட்கிறேன், கடன் வாங்குறியே, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே, கொடுக்குறியா? இல்ல இல்ல. அப்ப ஏன் கடன் வாங்குற? சரி, நான் வந்து அமெரிக்கா போயிருக்கிறேன் 2005 இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம். ஒரு சிங்கப்பூர் டீச்சர் ஒருத்தர் வந்திருக்காரு, சைனீஸ் ஸ்கூல்ல வேலை செய்யறாரு. அவர் என்கிட்ட கேட்டார் இந்த கேள்வியை, 7ல இருந்து 9 போகுமா? போவாது. என்ன பண்ணுவேன்? பக்கத்துல இருந்து கடன் வாங்குறிய பாரு, திருப்பி கொடுக்குறியா? அவர் தான் என்கிட்ட கேட்டார். நான் ஸ்தம்பிச்சு போனேன். உடனே சொன்னார், இந்தியா நிறைய கடன் வாங்கி இருக்குல்ல வெளிநாடுகள்ல இருந்து. வெக்கமாச்சுங்க எனக்கு. அப்புறமா அவர் சொல்றாரு, அது ஏன் தெரியுமா திருப்பி கொடுக்கல? ஏன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு சொல்லி தரல. அவர் சொன்ன வார்த்தைங்க, எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். அவர் சொல்றாரு, நான் சொன்னேன், சரி நீங்க என்ன எப்படி சொல்லி தருவீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படியோ அந்த கணக்கு அப்படித்தானே, நீ எப்படி சொல்லி தருவ சொல்லு. அப்புறமா ஒரு வேலை செஞ்சார் அவரு. திடீர்னு ஒரு யானை உருவம் இருந்தது எங்க டேபிள்ல. இது என்னன்னு சொல்லுனாரு. என்ன பார்த்து இது என்னன்னு கேட்டாரு. நான் யானைன்னு. நம்ம குழந்தை அப்படித்தானே சொல்லும். நோ டாக்டர் பார்வி, திஸ் இஸ் நாட் எலிஃபென்ட், திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் த எலிஃபென்ட்னு சொன்னார். அங்கதாங்க நம்ம சைனால அந்த குழந்தை வந்து யானை அப்படின்னு சொல்லாது, இது யானையின் படம் என்று அது சொல்லும். அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வீடுகளிலும் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நாடாக சைனா இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்றால் அடிப்படையில் அதனுடைய சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். பாருங்க, அவன் எப்படி சொல்லி தரான் பாருங்க தன் குழந்தைக்கு. 7ல இருந்து 9 போகாது. அந்த டீச்சர் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? அதான் கலாம் சொன்னார், மொராலிட்டி இன் எஜுகேஷன். அதுக்கப்புறமா தான் பவர் ஜெனரேஷன், ஃபுட் ப்ராசஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் மொராலிட்டி இன் எஜுகேஷன். எப்படி கேட்கறான் பாருங்க. 7 வீட்டுக்கு 9வது எண் வந்திருக்கான் விருந்தாளியா. நான் பிஎட் படிச்சவன், ரெகுலர் இல்ல, அத சொல்லிடணும். கரஸ்பாண்டன்ஸ்ல கிடையாது, ரெகுலர். 7ல இருந்து 9 போகுமா? போகாது. 7 வீட்டுக்கு 9 வந்திருக்காரு. 7 தவிக்குதான். ஐயோ நம்ம வீட்டுக்கு 9 வந்துட்டாரு, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே தவிக்குதான். அப்போ பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னில் இருந்து ஒன்றை தந்து உதவும். நாம கடன் வாங்குறோம், அவன் உதவி செய்யறான். உதவிக்கும் கடனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாதுங்க, வெரி சிம்பிள். இப்ப நான் இந்த பொள்ளாச்சிக்கு வந்து இறங்கினேன். நேரா ருக்மணி அம்மாள் தன்னுடைய விடுதிக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. பயங்கர பசி. எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வெளியில வர என்னுடைய போன்ல டாப் அப் தீந்து போச்சு. நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், மேடம் ஒரு 500 rupees தாங்க, டாப் அப் பண்ணணும். அவங்க 500 rupees கொடுத்தாங்க. பாருங்க, உணவு என்பது அவர் எனக்கு செய்த உதவி, இந்த 500 rupeesங்கிறது அவர் எனக்கு தந்த கடன். நான் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? 500 rupeesக்கான டிராஃப்ட் எடுத்து அவங்க அக்கவுண்ட்ல அதை திருப்பி கொடுத்துடணும், அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இது கடன் உரியவர்களுக்கு தருவது, உதவி இல்ல. அவங்க கிட்ட நான் சாப்பிட்டிருக்கேன் சாப்பாடு, இத போன உடனே ஒரு பார்சல் அடிச்சு பேக் பண்ணி பொள்ளாச்சிக்கு அனுப்புனா சரியா வருமா? இல்ல. அந்த உதவி எங்க தரணும் தெரியுமா? நான் என் முன்னால் பசித்து யாரேனும் வந்தால்